எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டு, அது நான் ஸ்பெஷலாக செய்கிறது நான் சொல்லித்தரேன். நீங்கள் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி செய்ய போகிற சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருளுங்க: சிக்கன் 1 கிலோ, மிளகு தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள். இது மிக்ஸ் பண்ணி முதல்ல வச்சுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, உப்பு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் கொஞ்சம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம். கிலோ சிக்கனுக்குள்ளே இதை தான் சொன்னேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். சிக்கன் ரோஸ்ட்டுக்கு சட்டி வச்சாச்சு. இது இரும்பு சட்டி, அந்த காலத்து சட்டி. எண்ணெய் ஊற்றுறேன். நான் செய்கிற சிக்கன் ரோஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, சிக்கனை போடுறேன். நல்லா மூடி வச்சு வறுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வறுத்து எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். சூப்பராகிடுச்சு. ஃபுல்லாக முருவலாக எடுக்க வேணாம், ஒரு 75% ஆயிடுச்சுனாக்கா நமக்கு எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப கட்டியாயிடும். இது கரெக்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கூட இருக்கட்டும். சிக்கன் எடுத்துடலாம். நான் சிக்கன் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3-4. அப்புறம் மசாலா நான் எந்த பேக்கெட் மசாலையும் யூஸ் பண்ண மாட்டேன், எல்லாம் இடித்து தான் யூஸ் பண்ணுவேன். இது கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், மிளகுத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், இது இஞ்சி பூண்டு இடிச்சுக்கிறதுக்கு. அப்புறம் தக்காளி பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2. இனிமேல் நம்ம இஞ்சி பூண்டு மசாலாலாம் இடிச்சிக்கலாம். அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கணும். இது வெங்காயம் போட்டேன். இஞ்சி பூண்டு இப்போ போடுறேன். முதல்ல இஞ்சி பூண்டு போட்டால் அடியில் பிடிச்சிடும். ஸ்டவ் நல்லா ஃபுல்லில் வச்சு கலரி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சோக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். சிக்கன் வறுத்த எண்ணெயிலே தான் செய்யணும். எல்லாம் சிக்கன் வறுத்தை எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு மசாலா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு.
இனிமேல் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டுடலாம். ஏற்கனவே சிக்கனில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டேன். உப்பு சிக்கனில் போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தான் போடணும். அந்த மிளகா நெடி போகிற வரைக்கும் கொஞ்சம் கலரணும். கலரிட்டு சிக்கன் எடுத்து போடலாம். சிக்கன் போட்டுறேன். ஒரு மசாலா பேக்கெட்டோ ஒரு டேஸ்ட்டுக்கு ஏதாவது ஒன்றும் இல்லை. இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம், அவ்வளோதான். சரி, தக்காளி போட்டுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சூப்பர், நல்லா சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிக்கன் ரோஸ்ட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்கள் செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டு ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிடுங்க. எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்காய் சோறு பண்ணுறது ஏற்கனவே என் சேனலில் இருக்குது. சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டு அது போட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.